உயிர் கொடுத்தவள் தாய் என்றால் உணர்வுகளை கொடுத்தது என் தாய்மொழி. பிறக்கும் பொழுது முதலில் கேட்பது என் தாய்மொழி. என் தாயிடமிருந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் இணைந்து உயிர்மை எழுத்துக்களாக எனக்குள் என் தாய்மொழி. கடந்த காலத்தில் தோன்றி இன்று காலங்களை வென்று கொண்டிருப்பது என் தாய்மொழி. உப்பின் சுவையை உணர்வில் கண்டேன், உணர்வின் சுவையை கண்டு கொண்டேன் தாய்மொழி பேசி. நல்ல பல மனிதர்கள் அழிந்தாலும் அவர்களின் உணர்வுகள் காற்றோடு கலந்து கவியாக என் தாய்மொழியாக. மதம் பார்க்காமல் அனைவருக்கும் ஒன்று என்று தடைகள் தாண்டி நிற்கும் மொழி என் தாய்மொழி. மொழி அடையாளம் அல்ல, அது உணர்வு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.